அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் நாள் மற்றும் நேரம் பற்றிய தேதி விவரங்கள் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் மைத்ரேய முகூர்த்த நேரம் என்றால் என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? நம்மளுடைய தீராத கடன்களை தீர்த்து வைக்கக்கூடிய நேரம் தாங்க இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த மைத்ரேய முகூர்த்த நாள் மாதத்தில் 2 நாள் வருங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கோமோ அந்த கடன் தொகையிலேருந்து ஒரு சிறு தொகையை திரும்ப கொடுத்தால் நம்மளுடைய கடன் தொகை விரைவில் அடைபடும் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நாள் எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? முதல் மைத்ரேய முகூர்த்த நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி, தமிழுக்கு பங்குனி 23ஆம் நாள் வருதுங்க. நேரம் பார்த்தீங்கன்னா இரவு 8:55 இரவு 11:06 வரைக்கும் இருக்குதுங்க. இந்த நேரம் இரவு நேரத்தில் வருவதால் உங்களால் அவங்கக்கிட்ட நேரடியாக கொண்டு போய் கொடுக்க முடியலனாலும் இப்போ எவ்வளவோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் அதிலையாவது சிறு தொகையை அவங்களுக்கு அனுப்பி விடுங்க. அப்படி அனுப்பிவிட முடியலனாலும் ஒரு சிறு தொகையை நீங்கள் எடுத்து வச்சுக்கிடுங்க. அந்த நேரத்தில் ஒரு கவரில் எடுத்து வச்சுக்கிடுங்க. நீங்கள் அடுத்த நாள் காலையில் போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் திருப்பி கடனை கொடுக்கும்போது நம்மளுடைய கடன் எல்லாமே சீக்கிரம் அடைஞ்சிருங்கிற எண்ணத்தில் நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக அடையும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்கள். சரி, அடுத்தது ஏப்ரல் மாதத்தில் 2வது மைத்ரேய முகூர்த்த நாள் எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 18ஆம் தேதி சனிக்கிழமை சித்திரை 5ஆம் நாள் வருகிறதுங்க. நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 6:46 தொடங்கி காலை 7:33 வரைக்கும் இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கியவர்களிடம் நீங்கள் சிறு தொகையை கொடுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கடன்கள் விரைவில் அடைபடும் என்று சொல்லப்படுகிறது. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலே சொன்ன முறைப்படி உங்களுடைய கடன் சிறு தொகையை எடுத்து கொடுங்க. நிச்சயமாக உங்கள் கடன் எல்லாமே விரைவில் அடைபடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.